Very good morning, students. In class 7 English. So the prayer to the teacher. ஸோ அந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாரு, ஒரு கொஷினாக கேட்டுட்டு வராரு டீச்சர்கிட்ட. ஸோ நெக்ஸ்ட்டு இன்றைக்கி என்ன அவர் கேட்க போகிறாரு, இன்றைக்கி என்ன நம்ம அவரோட அடுத்த கொஷின் என்ன பார்க்க போகிறோம் இந்த பாட்டில். As I learn the power of the humility, teach me about how all the things that sustain life on earth come free. ஸோ எப்படி இந்த உலகத்தில் மனிதாபிமானம் பவர் ஆஃப் எப்படி வந்து எனக்கு நம்மளோட மனிதாபிமானத்தோட மதிப்பை சொல்லிக் கொடுங்க. எல்லாமே வந்து பணத்தால், இப்போ ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கினாலும் அதுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு டீச்சர். I will live in an increasingly commercial world. I will be judged on how much value I can create by buying and selling things. My personal success will be determined by my ability to consume. I will not be able to always question the way of world. But do tell me how all things that truly support life come without payment. ஸோ எப்படி உலகத்தில் நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து பணத்தை எதிர்பார்த்து இருக்காமல் என்னால் முடிஞ்சதை நான் செய்ய முடியும் அப்படின்றத எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மாடுலாம் பால் கொடுக்குது, ஆனால் அதுக்கிட்ட பசு பால் கொடுக்குது, அதுக்கு நம்ம பணம் கொடுக்கறது இல்லையே. அதே மாதிரி உலகத்தில் நம்ம விவசாயம் பண்ணுறோம், அந்த லேண்டுக்கு நம்ம பணம் கொடுக்கறது இல்லையே. அதே மாதிரி அலை பீச்சில் வர அந்த காற்று அலைக்கும் நம்ம பணம் கொடுக்கறது இல்லையே. அதே மாதிரி சன்னும் ஹேரும் ஏர் அண்டு ரிவர், ஸோ இந்த மாதிரி வானம் பூமி காற்று மழை இவங்களுக்கெல்லாம் நம்ம பணம் கொடுக்கலையே, ஆனால் அவங்களோட கடமைகளை அவங்க சரியாக செஞ்சுட்டு தானே வராங்க. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கேட்டிருக்காரு. அடுத்து பாருங்க. I pray to you to teach the power of silence. Teach me also to raise my voice to protect the truth. ஸோ எனக்கு வந்து எப்படி வந்து ரொம்ப உலகத்தின் அமைதியை எனக்கு சொல்லிக் கொடுங்க. என்னோட உண்மைகளை நான் இப்போ என்னென்ன வேல்யூவான திங்ஸ்க்கு போராடுறோமோ அதுக்கு வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ in the world where every moment is going to be full of noise, teach me to be quiet. Teach me to be appreciate the sound of silence. ஸோ இந்த உலகத்தில் எப்படி வந்து நிறைய சத்தங்கள், நிறைய வந்து கெட்ட விஷயங்கள் நடக்குது. ஸோ அந்த கெட்ட விஷயங்கள் தவிர்த்து நல்ல விஷயத்துக்காக நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். For in silence I can contemplate the power within. ஸோ contemplate அப்படின்னா think deeply about something. ஏதாவது ஒரு சைலன்ஸ்க்காக நான் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கணும். Teach me make my point without having the rise of my voice. And teach me to raise my voice, teacher, when my silence can hurt any another life. ஸோ நான் வந்து மற்றவங்களோட வாழ்க்கையை பாதிக்காத அளவுக்கு நான் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத எனக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. enslaved someone make someone a slave. Commercial, money minded, contemplate, think deeply about something. Finally கடைசி அவர் என்ன கேட்குறார், I pray to you to teach me develop a world view of things. ஸோ எப்படி என்னோட பார்வை வந்து உலகத்து மேலே இருக்குது எனக்கு அது சொல்லிக் கொடுங்க. Teach me to appreciate that poverty, decrease the disease and hunger have no nationality. For hundreds of the year I have lived in the world with the narrow domestic walls. In that world, patriotism was founded on the religious bigotry, racial intelligence and men's remarkably short view of time. It was bounded by barbed wires and smoking guns. In the future that I want to create, I want you to teach me the power of living my fellow human beings. Teach me to appreciate diversity and dialogue. Teach me the tolerance and teach me to remove the word foreign and foreigner from my vocabulary. This is my world, the teacher. In this world I do not want to be a foreigner to anyone. I do not want to treat anyone like a foreigner. Which these thoughts follow me to conclude my convocation address.
மே திஸ் டே ரிமைன் வித் யூ ஃபார் எவர் அண்ட் மே யுவர் path be illuminated with the power of a 100 suns. Thank you and good luck. ஸோ எனக்கு வந்து ஒற்றுமை இதெல்லாம் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எல்லாருமே வந்து அவங்களோட நேரத்தை பணம் அதுக்கப்புறம் மற்றதுக்காக செலவு பண்ணாமல் மற்ற விஷயத்துக்காக நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணதுக்கு சொல்லிக் கொடுங்க. நான் வந்து ஒரு வெளிநாட்டு பயணியாக இருக்கக்கூடாது. நான் எல்லாரோடையும் சேர்ந்து ஒன்றா நம்மளோட உரிமைக்காகவும் உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாது. ஸோ இதில் வந்து எந்த ஒரு வேறுபாடும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதோட என்னோட ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. பயோகட்ரி இன்டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் அதர்ஸ் வித் எ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் illuminated light up. ஸோ இதில் இருக்கிற க்ளாசரிஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் லெசனோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.